சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த செக்யூரிட்டி மட்டும் உண்மையை சொல்லட்டும். நல்லவங்க மாதிரி முகமுடி போட்டுட்டு இருக்கிற அந்த கொலகாரனோட முகத்திரைய நான் கிழிச்சு எறிவேன். என்னடா தம்பி, எந்த கேஸ்ல தண்டனை வாங்கிட்டு உள்ள வந்திருக்க? எங்கேயாவது திருநியா? யாரையாவது கொலை பண்ணிட்டியா? இல்ல ஏதாவது பொண்ண, இல்ல ஒருவேளை எங்கேயாவது திருட போய் அங்க உன்னை யாராவது பார்த்து அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவனை கொண்டியா? ஆளு வேற நல்ல வாட்ட சாட்டமா இருக்க. எந்த கேஸ் போட்டாலும் கரெக்டா பொருந்துற மாதிரி ஒரு ஃபேஸ் கட் வேற இருக்கு. சார் 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 இருப்பா, நான் என்னமோ கிடைச்ச கேப்ல உன்னை வந்து கலாய்க்க வந்த மாதிரி பயந்துட்டு ஓடுற. ஏதோ ஜெயில் மேட்டாச்சே, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சரி சரி, நான் எதுவும் கேட்கல போன. வா வந்து உட்கார். உலக வாழ்க்கையே அது ஜெயிலு வாழ்க்கைதான். இதில் உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலதான். அட உலக வாழ்க்கையே ஒரு ஜெயிலு போலத்தான், அதில் உலவும் பேரெல்லாம் கைது போலத்தான். ஏ தனன நானே தன தனன நானே தனன நானன தனன நானன ஏ தனன நானன நனன நானன தனன நானன நனன நானன. பாடி கலப்பாயிட்டேன். என்ன வெயிலு, ஒரே தாகமா இருக்குப்பா. ஏய் என்னடா தண்ணி இது இப்படி கசக்குது? ஏய் ஏய் லூசாடா நீ, தண்ணி தான் நல்லா இல்லன்ற அதை குடிக்க போற? அது எப்படி இருந்தாலும் நான் குடிச்சுக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ஐய சொல்ல கேட்க மாட்டியா நீ? தண்ணி அதான் நல்லா இல்லன்னு சொல்றேன்ல. தண்ணி எந்த தண்ணியா இருந்தாலும் குடிப்பான் போல. நானும் பாத்துட்டே இருக்கேன், என்னடா பிரச்சனை உனக்கு? வந்ததுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க. உன்ன என் மேலே கை வைக்கிறியா நீ? அடிங்க அடிக்க. என்னைய அடிக்கிறியா நீ? சொல்றா, உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா என்ன தேவையில்ல வம்பிழுத்துட்டு இருக்க? சொல்றா, யாரா நீ? சொல்லனா கொன்னுடுவோம் உன்னை. சொல்றா. சாவுடா சாவுடா. இதுக்கு மேல ஏதாவது பண்ண கொன்னுடுவோம் உன்னை.
நில்றா. டேய், நில்றா. எங்கடா ஓடுற? வனிதா, ஏ வனிதா மேடம் என்னடி சொல்லுங்க பண்ணிட்டு மேடம். இருக்க? பசிக்குதுன்னு எப்ப சொன்னேன்? ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு மேடம். டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். நீங்க உட்காருங்க. யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு, நம்ம வயிறு நிறைஞ்சா போதுன்னு எப்படிதான் இந்த வீட்ல இருக்க முடியுதோ தெரியல. யார சொல்றீங்க நீங்க? ஒன்ன சொல்லம்மா, நீ சாப்பிடுமா. வீட்ல இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சில ஜென்மங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நான் சொன்னேன். சாப்பிடுமா, நீ தான் அந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்கல்ல. சாப்பிடு. அனிதா சார். அத்தைய சாப்பிட வர சொல்லியிருந்தேன், சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன் சார், வரேன்னு சொன்னாங்க. சரிம்மா. மலர், நீ இப்பதான் வரியாமா? ஆமா அத்தை. யமுனா கொஞ்சம் வேலையா இருந்தா, அதான் பார்த்து பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தங்கச்சிமா, கேஸ பத்தி யமுனா என்ன சொன்னாங்க? சந்தோஷம் வெளியே கொண்டு வரதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் ரெடி பண்றதா சொல்லியிருந்தாங்களே, ஏதாவது கிடைச்சதாமா உங்களுக்கு? இல்லன்னு, யமுனாவும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கா. இன்னும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அவளுக்கு தெரிஞ்ச சீனியர் லாயர்ஸ் கிட்டயும் இத பத்தி பேசிட்டு தான் இருக்கா. கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும் தான் சொல்லிருக்கா. சரிம்மா. மலர், நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. இது எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிதான் அத்தை நானும் நம்புறேன். ஏதாவது பண்ணி சீக்கிரமா சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வரணும். மலர், நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். சரிங்க அத்தை, நான் போய் பார்வதி அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, முதல்ல நீ போய் பார்வதி கிட்ட பேசு. சந்தோஷ பத்தி யோசிச்சு பார்வதி பாவம் ரொம்பவே பயந்து வருத்தப்பட்டு இருக்கா. நீ பேசினா கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்ணுவா. போமா. நீ பார்வதியும் சாப்பிட கூட்டிட்டு வந்துருமா. மா, நான் ஏற்கனவே அவங்கள கூப்பிட போனேம்மா. ஆனா அவங்க ரூம்ல இல்லம்மா. என்ன, ரூம்ல இல்லையா? ஆமாம்மா. எங்க போனா? தெரியலம்மா. ஒருவேளை மலர் மேடம் கூட போயிருப்பாங்கன்னு நான் விட்டுட்டேன். என் கூட வரலையே. டேய் கட்டெரும்பு, அக்கா எங்கடா? தெரியல மலரு, இரு நான் போய் மொட்டை மாடியில இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அம்மா,